ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரேசி அண்ணன் தங்கச்சி சேனல், மை லைஃப் அஸ் அ டீச்சர். இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆந்திராவோட ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் தோசை பெசரட்டுங்க. எல்லாருமே நம்ம பச்சை பயிறு ஊற வச்சு தோசை சுடுவோம். ஆனால் அந்த ஆந்திரா டச்சோட அந்த எக்ஸாக்ட் பெசரட்டு எப்படி செய்யணுன்றது ரேஷியோட சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கப்பு இல்லை டம்ளர் எது எடுத்தாலும் ஓகே தாங்க. அதில் 3 கப்பு பச்சை பயிறு, 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் உளுந்துங்க. இதை நைட்டே நீங்கள் ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தாங்க போட்டு ஊற வச்சிடணும். காலையில் ஏஞ்ச உடனே அந்த ஊற வச்சதோடு சேர்த்து இஞ்சி சீரகம் போட்டு மாவை நல்லா திக்காக இட்லி பதத்தில் கொரன்னு அரைச்சிக்கணுங்க. சாஃப்டாக அரைக்கவே கூடாதுங்க. ஸோ அதோட கொஞ்சம் மஞ்சள், உப்பு, சோடா மாவு போட்டு நல்லா மாவை அடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடான உடனே என்ன செய்றீங்க, நல்லா மெலீஸாக ஊற்றணுங்க. அப்போ தான் அந்த தோசைக்கான கனமாக நம்ம அடை மாதிரி ஊற்றக்கூட தோசை மாதிரி ஊற்றணும். ஆக்சுவலாக ஆந்திரா என்ன செய்வாங்கன்னா, இது மேலே 2 ஸ்டஃபிங் வைப்பாங்க. ஒன்று உப்மா, அது பேர் எம்எல்ஏ தோசை. இன்னொரு ஸ்டஃபிங் ஆனியன், பச்சை மிளகாய், கேரட் எல்லாம் போட்டு அது ஒரு ஸ்டஃபிங். அதுவும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க. ஆனால் அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி கொடுக்க மாட்டாங்க. அல்லம் பச்சடி, அதாவது இஞ்சி ஊறுக்காய் கொடுப்பாங்கங்க. கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவில் நான் அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெசரட்டு சாப்பிட்டு பாருங்கங்க. கண்டிப்பாக பசங்க அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வாரத்துக்கு 2 தடவை செஞ்சால் பசங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் ப்ளஸ் நல்ல ஒரு அயன் கொடுங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வரும் உங்களுக்கு.